எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புளிக்காய்ச்சல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, புளி ஊற வச்சுருக்கேன். காஞ்ச கொத்தமல்லியவும் மிளகாயவும் ஒன்றா வறுத்துக்கணும். கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நிறைய பேர் காஞ்ச கொத்தமல்லி போட மாட்டாங்க. ஆனால் நம்ம காஞ்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து செஞ்சோன்னாக்கா நல்லா கோயில் சாதம் மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும். அடுத்தது கடலப்பருப்பு, வெந்தயம் ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும். எதுவுமே கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். வறுத்து எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கட்டி பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நமக்கு புளி தண்ணி ஊற்றக்குள்ளார அதில் கரைஞ்சிரும். அதனால் நல்லா பொரிஞ்சால் வாசனையும் இன்னும் கூட இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை போட்டுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கூட செய்கிறேன், அதனால் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு மிளகு, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு. நம்ம மல்லாட்டை வச்சுருக்கோன்னா இந்த ஸ்டேஜில் மல்லாட்டையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். நம்ம உடனே செய்ய போகிறோன்னா மல்லாட்டையை சேர்த்து வச்சிடலாம். இல்லாட்டி நம்ம சாதம் பிசையக்குள்ளார எடுத்து போட்டுக்கலாம் மல்லாட்டையை. புளி கரைச்சி ஊற்றிக்கணும். அதில் எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப நிறைய இல்லாமல். புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு கிண்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூட அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதுக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். அந்த பவுடரை போட்ட உடனே கரைச்சி விட்டுறணும்ல, இல்லாட்டி கட்டி கட்டி ஆகிடும். நம்ம உடனே அதை இது பண்ணி விடாட்டி கொஞ்ச நாள் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வச்சுருந்த எண்ணெய்லாம் போட்டிருந்த எண்ணெய்லாம் அதில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதிலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆற வச்சு நமக்கு தேவையான அளவு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்லாம் வாங்க.